கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா. சப்ஸ்கிரைபர் எங்கே இருக்கீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பார்க்குறீங்களா பார்க்கலையா ஒன்றுமே புரியவும் மாட்டேங்குது. நீங்கள் ஏதாவது ஆர்வம் மூட்டி சப்ஸ்கிரைப் லைக் கமெண்டில் ஏதாவது எழுதுனா தானே நல்லாயிருக்கும். எதுவுமே தான் எழுத மாட்டேங்கிறீங்களே. பிடிக்குது பிடிக்கல போர் அடிக்குது வாரம் போட்டு டார்ச்சர் கொடுக்காத அப்டேட் பண்ணாத அப்படி ஏதாவது சொல்லுங்க. ஓகே ஓகே பாய் என்ஜாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னைக்கு நாம் செய்ய போகிறது ஈவில் ஐ கியூப். இதை பற்றி சொல்லியிருப்போம் உங்கள்கிட்ட. இந்த கியூபில் ஜஸ்ட் 2 ஸ்டெப் தான், ஆனால் ஃபார்முலா 1 தான் சரிங்களா. இவ்வளோ கஷ்டமாக எப்படி இந்த இதில் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது கலர், என்ன கலர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சது தான். நம்ம 3x3 எத்தனை கலர் இருந்துச்சு? 6 கலர், அவ்வளோதானே. ப்ளூவோட ஆப்போசிட்டு க்ரீன், ஒயிட்டோட ஆப்போசிட்டு எல்லோ, ஆரஞ்சோட ஆப்போசிட் பிங்க், அவ்வளோதான். இந்த 4 கலர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஈவில் ஐ கியூபில் 12 கலர் வரும் சரிங்களா. எப்படி வரும்? ஈவில் ஐ கியூபில் ஜஸ்ட் இது மாதிரி வரும் சரியா. ஓகே, இப்போ இது வேணாம், இன்றைக்கி நம்ம செய்கிறது இதுதான் செய்ய போகிறோம் சரியா. ஓகே, இது ஜஸ்ட் பேட்டர்ன் மாதிரி. இதில் ஏன் இந்த ஸ்டெப்ஸை ஃபஸ்ட்டு வச்சுருக்கேனாக்கா, இப்போ நான் இந்த செய்கிறனால இதே ஸ்டெப்பு தான் ஃபுல்லும் வரும், அவ்வளோதான், வேறு இல்லை சரியா. ஓகே, இப்போ இது எப்படி செய்கிறது? ஓகே, இப்போ இந்த க்ரீன் இங்கே போகணும், ஒயிட் இங்கே வரணும், ஆரஞ்சு இங்கே வரணும், அவ்வளோதானே. அப்போ கியூபை இந்த ஆங்கிள் பிடிங்க சரியா. இப்போ நமக்கு தேவை இந்த பீஸு இங்கே போகணும், இந்த பீஸ் இங்கே போகணும். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் இடம் மாற்றிட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஈஸியாக இடம் மாற்றிடலாம். ஓகே சரி, இப்போ இதை மாற்றுவோம். ஒன்று இது ரெண்டுத்தையும் இடம் மாற்றலாம், அப்படி இல்லைன்னா இது ரெண்டுத்தையும் இடம் மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் செய்யறது தான். இந்த ஸ்டெப்ஸ் பாருங்க, ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இது எப்படி இருந்துச்சுன்னா, இப்படி பக்கம் தூரமாக இருந்துச்சுனாக்கா முதல்ல இது ரெண்டுத்தையும் இப்படி நேர்கோட்டில் வச்சுக்கிங்க பக்கமாக சரியா. இப்போ இந்த பீஸை இங்கே சேர்க்கணும், அவ்வளோதான். அதனால் இதை கீழே வச்சுக்கோங்க சரியா. கியூப் இந்த ஆங்கில பிடிச்சிங்க. இப்போ இந்த கீழே உள்ள பீஸ் தான் நமக்கு மேலே தேவை. ஸோ பாருங்க, 1, அப்புறம் இந்த ஃப்ரண்ட்டை ரைட்டு திருப்பிக்கிறீங்க, திரும்ப இங்கே சேர்த்துட்டு இது ஒன்று சேர்ந்துச்சா, திரும்பவும் ரைட்டில் மறைச்சி வச்சுட்டு இது கீழே கொண்டு வாங்க. அப்புறம் இந்த பீஸை இந்த ஸ்பாட்டுக்கு தேவை அதுக்கு நேராக கொண்டாந்து வச்சுட்டு அங்கே போய் வச்சுருங்க. சேர்ந்துருச்சா? இப்போ நமக்கு தேவை இங்கே உள்ள பீஸ் க்ரீன் அங்கே போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஒயிட்டு தான் இங்கே சேரணும் சரியா. அப்போ இந்த ஆங்கில வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒயிட்டை கொண்டாந்து இங்கே கூட வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த எல்லோ ஆரஞ்சை இங்கே கொண்டாந்து கூட வைக்கலாம். எப்படி? ஒன்று இப்படி சுற்றி வச்சுக்கலாம், அப்படி இல்லைனாக்கா இது இந்த பக்கம் வச்சுட்டு இங்கே கூட வச்சுக்கலாம் சரியா. ஃபஸ்ட்டு இங்கே வச்சு செஞ்சுட்டோம்ல லெஃப்ட்டில் வச்சு, இப்போ ரைட்டில் வச்சு செஞ்சு பார்ப்போமே எப்படி சரியா. இப்போ இந்த ஒயிட்டு மேலே போகணும், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இந்த ரைட்டை மட்டும் கீழே இறக்குறோம், இறக்கிடுமா. அப்புறம் இதை ஹைட் பண்ணிக்கணும், ஃப்ரண்ட்டை லெஃப்ட்டை ஹைட் பண்ணுறோம், திரும்ப இதை மேலே கொண்டு போகிறோம். இப்போ ஒன்று சேர்ந்துருச்சா, அவ்வளோதான். திரும்ப இன்னொரு ஸ்டெப்பை ஹைட் பண்ணுறோம் சரியா. அப்புறம் இந்த லைன் கீழே கொண்டு வந்துட்டு இந்த ஒயிட்டை இதுக்கு தேவையான ஸ்பாட்டில் கொண்டு வச்சுட்டு திரும்ப மேலே வச்சிடணும். பாருங்கள், இது 3 ஒன்று சேர்ந்துச்சா, இதே தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்துச்சு கரெக்டாக. இப்போ 3x3 கலர் உங்களுக்கு கிடச்சிச்சா? ப்ளூவோட பாட்டம் க்ரீன், ஆரஞ்சோட ஆப்போசிட்டு பிங்க்கு, ஒயிட்டோட ஆப்போசிட்டு எல்லோ. ஸோ இதில் 4 கலர் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸி. இதுவும் ஈவில் ஐ கியூப் மாதிரி தான். ஆனால் இப்போ இதில் சேர்க்கக்கூடியது நம்ம இப்போ களைச்சிட்டு அதுக்காக மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எப்படி சேர்க்குறது. மொதல் ஸ்டெப் எது, செகண்ட் ஸ்டெப் எது, 2 ஸ்டெப் தான் சொல்லியிருக்கேன். 2 ஸ்டெப்பில் ஒரே ஃபார்முலா தான். இப்போ செஞ்ச ஃபார்முலா மட்டும் தான் செய்ய போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ செஞ்சோம்ல இந்த ஸ்டெப் மட்டும் தான் ஃபுல்லுமே செய்ய போகிறோம், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்க்ரபிள் பண்ணிக்குமா, களைச்சிடுவதை. இது நான் எப்படி கலைச்சாலுமே கலைஞ்ச மாதிரியே தெரிய மாட்டேங்குது எனக்கு. சில பேர் உங்களுக்கு கலைச்சி கையில் கொடுத்தாங்கன்னா செய்கிறதுக்கு
நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். சரியா? இப்போ நான் கலைஞ்சது எல்லாமே கலைச்ச மாதிரியே தெரியல எனக்கெல்லாம் சேர்ந்தே வந்தது. சரியா? நம்ம பிள்ளைங்க கையில் கொடுத்துட்டு கலைச்சி கொடுங்கப்பா அப்படின்னாக்கா அழகாக கலைச்சி கொடுக்குங்க. அப்புறம் பிள்ளைங்கள்ட்டே உட்காந்து அழகாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம்னா பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஆனால் யாரும் இதில் ஆர்வம் காட்டுற மாதிரி தெரியல. சரியா? ஏதோ நான் வாரம் உங்களுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன். பார்க்குறீங்களா பார்க்கலையான்னு தெரியல. சரியா? ஓகே, கலைச்சாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது என்ன? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கலர் சூஸ் பண்ணுவோம்ல, அப்படிங்கிற மாதிரி இதில் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணக்கூடியது என்னென்னா, ஃபஸ்ட்டு எல்லா சென்டரும் சேர்க்கணும். சரியா? இதில் சென்டர் இதான். சரியா? சென்டர் அப்புறம் கார்னர், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ சென்டர் எப்படின்னா, இப்போ பாருங்கள், இதுதான் சென்டர்ஸ். இப்போ இதில் ப்ளூ சேர்ந்துருக்கு. அப்போ இது எல்லாமே ப்ளூ ஆகணும், சென்டர் எல்லாமே. அதே போல் இந்த பக்கம் ஒரு கலர் இருக்குனாக்கா இந்த கலரில் சென்டர், இதோட ஆப்போசிட் என்ன, அது பக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான், வேறு இல்லை. இப்போ நான் ப்ளூ சேர்க்குறேன். இந்த ப்ளூ இங்கே சேர்ந்துருக்கு, இங்கே ஒரு ப்ளூ இருக்குது. இப்போ இந்த இடத்துல ரெண்டும் ப்ளூ வேணும். ப்ளூ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த ப்ளூ இங்கே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கலர் டாப் ஈஸியாக சேர்த்துடலாம். அடுத்த கலர் தான் சேர்க்கறது கொஞ்சம் சிரமமாக தெரியும். ஓகேவா? ஓகே, சென்டர். இப்போ அடுத்து இன்னொரு ப்ளூ எங்கே, இன்னொரு ப்ளூ வேணும். ஒரு ப்ளூ எங்கே, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த பீஸு இங்கே சேரணும். ஸோ நேராக வச்சுட்டு இதையும் இப்படி நேராக வச்சுட்டு ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த சென்டர் சேர்ந்துருச்சா? இப்போ அடுத்த பீஸ் சேர்க்கும் போது இதேமாதிரி ஸ்ட்ரைட்டாக தள்ள முடியாது. ஒன்று ஹைட் பண்ணி மட்டும் சேர்க்கணும், அவ்வளோதான், வேறு இல்லை. அப்போ இது கலையாமல் சேர்க்கணுன்னா அடுத்த பீஸு ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணுவோம். இப்போ ரெட் யூஸ் பண்ணுவோம். ரெட் இங்கே இருக்குது, இங்கே ஒரு ரெட் இருக்குது. அப்போ இதுமே ரெண்டுமே ரெட் வேணும். அப்போ அடுத்த ரெட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. சரியா? இப்போ இந்த ரெட்டு கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ இன்னொரு ரெட்டு இங்கே இருக்குது. இந்த ரெட்டு இங்கே வேணும். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தள்ளினீங்கன்னா, இப்படி நேர்கோட்டில் வச்சுட்டு இதை நேராக இப்படி கொண்டு போய் அங்கே வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும்? இங்கே சேர்ந்து இந்த ப்ளூ மிஸ் ஆகிடும். சரியா? ஆனால் இங்கே ரெட்டு சேர்ந்துருச்சு, ஆனால் இந்த ப்ளூ மிஸ் ஆகிடுச்சு. இது ப்ளூ மிஸ் ஆகாமல் என்ன செய்யணும்? சரியா? இப்போ இந்த ரெட்டை இங்கே சேர்க்கணும் அப்படின்னா நல்லா பார்த்துங்க. இப்போ இந்த ப்ளூ கலையாமல் சேர்க்கணும், ஆனால் ரெட்டு இங்கே சேர்க்கணும். சரியா? ஃபஸ்ட்டு இதை ஒரு பக்கத்தில் ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே மேலேயோ கீழேயோ. சரியா? ஹைட் பண்ணிட்டீங்க. நமக்கு தேவை இங்கே தான் தேவை. சரியா? இந்த பீஸை கொண்டாந்து இங்கே வைங்க. அப்புறம் இந்த ரெட்டை கொண்டாந்து இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ரெட்டு போய் மறுபடியும் இந்த இடத்துல வச்சுருங்க. இப்போ இது 4 சேர்ந்துருச்சு. இந்த ப்ளூ கலையில் பாருங்கள். இப்போ அதோட அடுத்த ஸ்டெப், அடுத்த கலர் என்ன சேர்க்கணும்? அப்போ ரெட்டோட ஆப்போசிட் என்ன? ஆரஞ்சு வரும். சரியா? அந்த ஆப்போசிட் கலர் நமக்கு தெரிஞ்சுக்கணும், மெயின் பாயிண்ட். ஓகே, இப்போ அடுத்து ஆரஞ்சு வேணுங்க. சரி, இப்போ ரெட்டு சேர்த்துட்டோம். ரெட்டுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் என்ன வரும் அது தெரியணும்ல. ரெட்டு பக்கத்தில் எல்லோ தான் வரும். ஏன்? கியூப்ல சில கியூப்ல என்ன கொடுத்துருக்க, ஃபஸ்ட்டு கியூப் கலக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கலர் இருக்குன்னு நோட் பண்ணிங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ ஆரஞ்சு இங்கே இருக்குது. அப்போ இதோட ஆப்போசிட்டு, ரெட்டோட ஆப்போசிட்டு இங்கே ஆரஞ்சு வரும். அப்போ ஆரஞ்சு இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு இங்கே சேர்ப்போமா? அவ்வளோதான், வேறு இல்லை. இப்போ இந்த பீஸ் இங்கே போகலாம். என்ன பண்ணும்? ஒன்று இந்த பீஸை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வேறு பீஸை கொண்டாந்து அங்கே வச்சுட்டு வேறு கலர் பீஸை கொண்டாந்து வச்சுட்டு திரும்ப கொண்டாந்து வச்சுருங்க. ஸோ நமக்கு தேவையான பீஸ் அங்கே போயிடும், ஆனால் நமக்கு சேர்த்து வச்சுருந்தது கலையாது. ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு ஆரஞ்சு இருக்குது. இப்போ ஆரஞ்சு இங்கே சேர்க்கணும். அப்போ இந்த பீஸை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு சரியான பீஸை கொண்டாந்து அங்கே வச்சுட்டு திரும்ப போய் வச்சுருங்க. 2 பீஸ் சேர்ந்துருச்சா? இப்போ அடுத்து ஆரஞ்சு எங்கே இருக்குது? இங்கே கீழே இருக்குது. இந்த பீஸ் இங்கே சேரணும். அப்போ இப்படி திருப்புங்க. கியூப் ஆங்கிள் பிடிக்கிறது இந்த ஆங்கிள் தான் பிடிக்கணும். சரியா? ஓகே, இப்போ இந்த பீஸ் அங்கே கொண்டு போய் வைக்கணும். அப்போ இங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? அது நேர்கோட்டில் இருக்கிறனால இதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு தேவையில்லாத பீஸ் அங்கே கொண்டு போய் திரும்ப ஸ்பாட்டில் வச்சுட்டு 2 கலர் இருக்குது, எது வேணாலும் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. திரும்ப கொண்டாந்து வச்சுருங்க. முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது நம்ம தேவை ப்ளூ வச்சுட்டோம் ஃபஸ்ட்டில், அதை அப்படியே வச்சு சுற்றி பாருங்கள். இப்போ ஆரஞ்சு தேவை இன்னொன்று இங்கே இருக்குது. இந்த பீஸு இங்கே வரணும். ஸோ இதை கொண்டாந்து இங்கே வச்சுட்டு இதை எடுத்து போய் அங்கே வைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? இப்படியே திருப்புங்க. இதை அங்கே கொண்டு போய் வச்சுட்டு இந்த ஆரஞ்சை கொண்டாந்து இந்த இடத்துல வச்சுட்டு திரும்ப கொண்டாந்து வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்து ரெட்டு ஆரஞ்சு முடிஞ்சு 2க்கு இடையில ஒயிட்டு வரும். இப்போ சரியா? ஒயிட் இங்கே ஒன்று இருக்குது,
பாக்கி இங்கே இருக்குது கீழே. இந்த பீஸை அங்கே கொண்டு போய்க்கலாமா? ஓகே, இதை வச்சுட்டு தேவையில்லாத பீஸை வெளில எடுத்துகிட்டு திரும்ப கொண்டா வச்சுருங்க. அடுத்து 100 ஒயிட் வேணுமா? 100 ஒயிட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆப்போசிட் பீஸ் அங்கே போகணும். அப்போ இந்த தப்பான பீஸை கொண்டாந்து இங்கே வைங்க. சரியான பீஸை அந்த ஸ்பாட்டில் வச்சுட்டு திரும்ப கொண்டு போய் வச்சுருங்க. அடுத்து இன்னொரு பீஸ் இருக்குது. அப்போ அந்த கலர் எங்கே இருக்குது? ஒயிட்டு இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு நேராக வைக்கக்கூடாது, சரியா? புரியலன்னா கேளுங்க. இப்போ அந்த பீஸை கொண்டாந்து இங்கே வைக்கலாமா? வச்சுட்டு சரியான பீஸை திரும்ப கொண்டு போய் வச்சுருங்க. இப்போ ஒயிட்டும் முடிஞ்சிருச்சு, ப்ளூ முடிஞ்சிச்சு, ஆரஞ்சு முடிஞ்சு, ரெட்டு முடிஞ்சு, ஒயிட்டு முடிஞ்சு. இப்போ அடுத்து பாக்கி என்ன இருக்குது? க்ரீனும் எல்லோவும் இருக்குது. ஸோ இப்போ இந்த க்ரீன்லேருந்து எடுத்து அங்கே சேர்த்துலாமா? 1 2 பீஸ் இருக்குது. இப்போ இந்த 2 எல்லோவும் அங்கே சேரணும். இந்த க்ரீனை கொண்டாந்து இங்கே வைங்க. ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடிய சென்ட்ரு மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. பாருங்க, சென்டர் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துச்சா க்ரீனு? அவ்வளோதான். இப்போ நம்ம சேர்த்தது என்ன சேர்த்துருக்கோம்? சென்டர் மட்டும் எல்லாம் சேர்த்துருவோம் கரெக்டாக. அவ்வளோதான். இது ஒரு ஸ்டெப் முடிஞ்சிச்சா? அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செஞ்சோம்ல, அதே ஸ்டெப்பை ஃபுல் கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, எல்லா கலர்லேயும். ஓகே, இப்போ க்யூபை கரெக்டாக இந்த ஆங்கிளில் பிடிச்சிட்டு, ஏன்னா இந்த டாப்பும் இந்த ஃப்ரண்ட்டு இது 2 மட்டும் தான் யூஸ் பண்ணி சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. டாப்பு ஆர் ஃப்ரண்ட்டு. ஏன்னா இந்த கலர் இங்கே சேர்க்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா இந்த 2 பீஸ், இந்த ஏரியா மட்டும் தான் தேவை நமக்கு. இப்படி இந்த பீஸ் இங்கே போகணும் அப்படின்னாக்கா இந்த 2 ஏரியா தேவை. சப்போஸ் இந்த இங்கே உள்ள ஃப்ரண்ட்டும் இதுவும், அப்போ இந்த 2 ஏரியா தான் தேவை. ஸோ க்யூபை போட்டு கண்ணாமண்ணு இப்படி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா சேர்க்க முடியாது. ஓகே, இப்போ அடுத்து மற்றெல்லாம் சேர்த்துலாமா? எப்படி சேர்ப்போம்? இப்போ நமக்கு தேவை ப்ளூ இங்கே இருக்குது ஆல்ரெடி, சரியா? இப்போ ப்ளூ சேர்ப்போம். இப்போ இந்த ப்ளூ இங்கே போகணும், சரியா? இந்த ப்ளூ சப்போஸ் இங்கே இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல இருந்துச்சுனாக்கா ஈஸியாக சேர்க்க சொல்கிறேன். இங்கே வச்சுட்டு சேர்க்கலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். அதனால் பக்கமாக உங்களுக்கு வச்சு சொல்கிறேன். இந்த ப்ளூ இவ்வளோ லாங்கில் இருக்குது, ஆனால் இங்கே போகணும் அப்படின்னா இதை முதல்ல பக்கத்தில் இந்த இடத்துல வச்சுங்க, சரியா? இங்கே வச்சுக்கலாம், இல்லை இங்கேயும் வைக்கலாம், ரைட்லேயும் வைக்கலாம், இல்லை லெஃப்ட்லேயும் வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே உள்ள பீஸ் தான் இங்கே சேரும், சரியா? ஓகே, இப்போ இந்த பீஸும் இந்த ப்ளூவை இங்கே வச்சுட்டு இந்த எல்லோ நான் ஒத்த போகிறோம், அவ்வளோதான். ஓகே, நல்லா பார்த்துங்க. 1 இந்த ஸ்டெப் இருக்குல்ல, நேராக வச்சுட்டோமா? 1 ஃபஸ்ட்டு கீழே இறக்கிட்டோம், ஹைட் பண்ணிட்டோம், திரும்ப மேலே வைக்கிறோம், மறுபடியும் லெஃப்ட்டை ஹைட் பண்ணிக்கிறோம், திரும்ப அதை கீழே கொண்டு வரோம், அப்புறம் ரிவர்ஸில் கொண்டாந்து வச்சுட்டு அந்த ஸ்பாட்டை கொண்டு வச்சிடறோம். முடிஞ்சிச்சா? இப்போ ஒரு பீஸ் சேர்த்தாச்சு. இப்போ இந்த பீஸு மறுபடியும் இங்கே தான் போய் சேரணும், இந்த ஏரியாவில். அப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி இருக்குது. அப்போ இந்த இடத்த நவுத்திடுங்க. இப்போ இந்த பீஸ் இங்கே சேர்க்கலாமா? சேம் ஸ்டெப். ஓகே, முடிஞ்சா? இப்போ அடுத்தது என்ன? ப்ளூ இங்கே ஒன்று இருக்குது. இப்போ இந்த ப்ளூவை இங்கே சேர்க்கணும், மேலே இப்படி கொண்டாந்து வச்சிடுறோம். இப்போ ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதுக்கு இதோட எம்டி இடம் வேணும். அப்போ இந்த பீஸோ இல்லை இந்த பீஸோ கொண்டாந்து வைக்கிறோம், அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ என்ன செய்யணும்? இங்கே இருந்தனால என்ன பண்ணேன்? இங்கே ரைட் சைடில் சேர்க்கும் போது லெஃப்ட் ஹைட் பண்ணேன், இப்போ லெஃப்ட் சேர்க்க போகிறேன், இப்போ ரைட்டை ஹைட் பண்ணுறோம், அவ்வளோதான். 1 ரைட்டில் ஹைட் பண்ணுறீங்க, திரும்ப மேலே கொண்டு வாங்க, திரும்ப ரைட்டில் ஹைட் பண்ணுங்கள், இது திரும்ப கீழே கொண்டு வாங்க, திரும்ப 1 சேர்த்துட்டு மேலே வச்சுருங்க. முடிஞ்சா? இப்போ அடுத்து 1 பாக்கி ப்ளூ இங்கே இருக்குது, இங்கே கீழே இருக்குது. இப்போ இங்கே சேர்க்கணும். இப்போ இவ்வளோ லென்த்தில் எப்படி சேர்க்கறது? இப்போ பாட்டத்தில் இருக்குது, இதுக்கு இடையில ஒரு இடமும் இருக்குது. அப்போ இந்த பீஸ் இங்கே எப்படி சேர்க்கறது? அப்போ இன்னொரு ஈஸியான வழி என்னென்னா, ஒன்று இந்த பீஸை கொண்டாந்து இங்கே வச்சிங்கன்னா இதில் ஏதோ ஒன்று கலைஞ்சிரும், சரியா? கலையாமல் இருக்கிறது என்ன அப்படின்னா, இதே ஏரியாவில் வச்சுக்கோங்க, சரியா? இவ்வளோ கேப் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பக்கத்தில் இருந்துச்சுன்னா இங்கே வச்சுக்குவீங்க. இப்போ பாட்டத்தில் இருக்கிற பீஸுக்கு இவ்வளோ லென்த்தில் இங்கே ஃப்ரண்ட்லேயே வச்சுக்கோங்க, இங்கே தான் சேர்க்கணும், சரியா? அப்போ இந்த பீஸுக்கும் சேர்க்க போகிறோம் நம்ம, சரியா? அப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இங்கேயும் முன்னாடி டாப்பில் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த ஸ்டெப்பை 2 முறை சுற்றுற மாதிரி இருக்கும். ஒன்று இடையில இருக்கிறதுனால பாருங்க, 1 அப்புறம் ஒரு முறையில் ஹைட் பண்ணுறோம், அப்புறம் திரும்ப 1 2 திரும்ப மேலே வைக்கிறோம், 1 சேர்ந்துருச்சு, திரும்ப ஹைட் பண்ணுறோம்,
அப்புறம் திரும்ப 2 ஸ்டெப் கீழே கொண்டு வரும். அப்புறம் 1 சேர்த்துட்டு திரும்ப கொண்டு போய் அங்கேயே வச்சுருக்கோம். சேர்ந்துச்சா ப்ளூ? இந்த ஸ்டெப்பை தான் இப்போ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி செய்யணும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதில் டவுட் வரும்போது கேளுங்க, சரியா? இன்னும் என்ன டவுட் இருக்குன்ட்டு. இப்போ அடுத்து நம்ம சீக்கிரமாக சேர்க்குவோம் உங்களுக்கு. இப்போ ரெட் இருக்குது, இங்கே 2 பக்கமாக இருக்குது. ஓகே, இப்போ சேர்த்துடலாம். என்ன சொன்னேன்? சேர்க்கக்கூடிய 2 பக்கம் பக்கமாக இருக்குது. புரிஞ்சிச்சு? அவ்வளோதான். இப்போ பாருங்க, இங்கே ரைட் சைடில் இருக்கா? ரைட் சைடில் இருக்கும்போது என்ன பண்ணணும்? அப்போ இது 2 தான் தேவை. அப்போ இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பீஸ் இங்கே வச்சுக்கலாமா? இப்போ இங்கே சேர்க்கணுமா? அவ்வளோதான். இப்போ இது 2க்கும் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இது ப்ளூ ரைட்டில் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன்? எந்த பொருளை சேர்க்க போகிறோமோ அது 2ம் டாப்லையும் ஃப்ரண்ட்லையும் இருக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். இப்போ டாப் வச்சுக்கிங்க. இப்போ அடுத்து இன்னொரு ரெட்டு தேவை. இங்கே இருக்குது. இப்போ ஆரஞ்சில் இருக்குது. அப்போ ரெட்டோட ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ இதுக்கு இடையில ஒன்று இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? இங்கே வச்சுட்டு அப்போ இந்த பீஸ் தான் சேர்க்க போகிறோம். அப்போ இந்த பீஸை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு இடையில ஒன்று இருக்கிறதுனால 2 ஸ்டெப்ஸ் ஊற்றுறோம். அவ்வளோதான். 1 2 1 2. திரும்ப லெஃப்ட் ஹைட் பண்ணுறோம் 1 டைம். அப்புறம் 1 2 திரும்ப கொண்டு போய் வச்சிடுறோம். ஓகேவா? முடிஞ்சா 2ம்? ஓகே. இப்போ அடுத்த கலர் என்ன சேர்ப்போம்? இதேமாரி தான் வரிசையாக சேர்க்கணும். ஓகேவா? இது வரையும் சேர்ந்துச்சு அழகா? இப்போ இது வரையும் என்ன செஞ்சோம்? ஒரே ஸ்டெப் தான் செஞ்சுட்ருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. புரியுதா? இப்போ அடுத்தது இந்த 3 கலரும் சேர்க்கணும். இப்போ இது 3 சேர்ந்துச்சு. நீங்கள் வரிசையாக தான் சேர்க்கணும்னு தெரில, கட்டாயம் இல்லை. உங்களுக்கு இந்த கலரோட ஆப்போசிட் தெரிஞ்சிச்சுனாலே ஈஸியாக டக் டக்குன்னு சேர்த்துக்கலாம், வேறு எதுவும் இல்லை. ஒரு கஷ்டமும் கிடையாது. ஓகேவா? இப்போ அடுத்து இந்த எல்லோ. அடுத்து இன்னொரு எல்லோ தேவைப்படுது. இங்கே இருக்குது. இப்போ இது ஃப்ரண்டில் வச்சுட்டோம். முடிஞ்சா? இப்போ அடுத்தது இந்த 2 பீஸ் தான். அப்போ இந்த இங்கே எல்லாமே ஆரஞ்சு சேரணும். ஆரஞ்சு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இந்த பீஸை சேர்த்துடலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஆரஞ்சு. அடுத்தது இந்த ஆரஞ்சு அங்கே போகணும். அவ்வளோதானே. இவ்வளோ லென்த்து தூரமாக இருக்கலாம் ஃபீல் பண்ணாதீங்க. பக்கமாக இங்கே ஒன்று வச்சுக்கோங்க. இதோட பக்கத்தில் அந்த எம்டி பீஸை கொண்டாந்து இங்கே வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ இந்த பீஸ் அங்கே போகணும், அந்த பீஸ் இங்கே வரும். அவ்வளோதான், சிம்பிள். அதே ஃபார்முலா செய்ய போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியா? சப்ஸ்கிரைபர் இப்போ எங்கே இருக்கீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பார்க்குறீங்களா பார்க்கலையா ஒன்றுமே புரியவும் மாட்டேங்குது. நீங்கள் ஏதாவது ஆர்வம் மூட்டி சப்ஸ்கிரைப், லைக், கமெண்டில் ஏதாவது எழுதுனா தானே நல்லாயிருக்கும். எதுவுமே தான் எழுத மாட்டேங்கிறீங்களே. பிடிக்குது, பிடிக்கல, போர் அடிக்குது, வாரம் வாரம் போட்டு டார்ச்சர் கொடுக்காத, அப்டேட் பண்ணாத அப்படின்னு ஏதாவது சொல்லுங்கள். ஓகே ஓகே, பாய், என்ஜாய்.